இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பா, "ஏம்மா இன்னைக்கு காலையில அம்முவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நீ திரும்ப திரும்ப அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கும் ராகவ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே. நான் அடிபட்டதுக்கும் ராகவ் தான் காரணம்னு சொல்ற. அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கும் ராகவ் தான் காரணம்னு சொல்ற. அது எப்படி?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அப்போ அவங்க அம்மா அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாளா, அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "இந்த பாரு, ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஏதாவது கதை கட்டாத, நடந்ததை சொல்லுன்னு" சொல்லும்போது, "நடந்ததை சொல்றதுக்கு நான் ஏன்டி வந்து யோசிக்க போறேன்? நான் சொல்றேன் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிப்பா. 5 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி உனக்கு ராகவால ஆக்சிடென்ட் ஆகும்போது, அந்த சமயத்தில விஜய் தம்பியும் அவங்க ஒய்ஃப வந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருந்தாரு. அதாவது உன்னைய இடிச்சுட்டு நேரா கார திருப்பி அவன் கொண்டுட்டு போகும்போது, அவங்க காரையும் இடிச்சுட்டான். அதில வந்து அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில தான் நான் உன்னையும் அதே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு நாங்க சேர்த்தோம். ஆனா விஜய் தம்பியோட ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஆனா விஜய் தம்பி வந்து கண்ண முழிப்பாரா? இல்லையா? அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு? அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது அந்த சமயத்தில. விஜய் தம்பி வந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தாரு. நீ வந்து குணமாகி கிளம்புற வரைக்கும் அவர் வந்து கண்ண முழிக்காம தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அவர் வந்து பொழைச்சாரா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அது அன்னைக்கு அவர பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாரி விஷயத்த நடந்ததே நான் அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் அவருக்கே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, காவேரி வந்து அப்போ உனக்கு ஏற்கனவே அவர தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் அவரோட கதைய வந்து உன்கிட்ட சொல்லும்போது, ஏதோ புதுசா கதை கேட்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு அவங்க அம்மாகிட்ட கேட்பா. அதுக்கு காவிரியோட அம்மா சொல்லுவா, "அப்படிலாம் இல்லடி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. எனக்கு பார்த்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அதிர்ச்சி தர்ற விஷயம் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி உன்கிட்ட வந்து பழைய விஷயங்கள வந்து ரொம்ப ஞாபகப்படுத்தாதீங்க. அவங்களா தெரியிற வரைக்கும் நீங்க எதையுமே திணிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி திணிச்சீங்கன்னா, அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கலாம் எப்படிடி உனக்கிட்ட வந்து சொல்லுவோம்? அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, காவேரி சொல்லுவா, "அப்பா இறந்த ஒரு விஷயத்தையே என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதை விட இது என்ன பெரிய அதிர்ச்சி தர்ற விஷயமா?" அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்பா.